பச்சரிசி முறுக்கு செய்வது எப்படி? சுத்தம் செய்த பச்சரிசி 500 கிராம், 1/2 kg. கடையில் அரைச்சின்னு வந்த அரிசி மாவு இது 1/2 kg. எண்ணெய் 200 கிராம் நல்லா சூடு பண்ணுது, இதில் மிக்ஸ் பண்ணணும். எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும். எள்ளு 1 ஸ்பூன், ஓமம் 1/2 ஸ்பூன் ஓமம், உப்பு 1 ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏற்கனவே எண்ணெய் சூடு போட்ட எண்ணெய் 200 கிராம் ஊற்றிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ தண்ணி ஒரு 50 கிராம் தண்ணி ஊற்றணும். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்படி சப்பாத்திக்கு பதம் வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இது ஒரு 1/2 hour. இந்த முறுக்கு குழா இதில் நல்லா எண்ணெய் போட்டு தேய்ச்சி எடுத்துக்கணும். அதில் பேக் பண்ணிவிட்டு சேர்த்து நல்லா முறுக்க பிழியணும். நம்ம நல்லா லோ ஃப்ளேமில் முறுக்கு எடுத்து பிழிஞ்சின முறுக்கு எடுத்து எண்ணெயில் போடணும். நுரை கம்மியாக திருப்பி விட்டு எடுத்து நம்ம பரிமாறிக்கலாம். சுவையாக சாப்பிடலாம். இதுதான் முறுக்கு, அரிசி முறுக்கு. இப்படி ஒடிச்சா பாருங்க, நான் அழகாக வருது பாருங்க. சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை செய்து பாருங்கள். பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.